மாதானம் கிராமத்தில் 18 ஏக்கர் விவசாயம் செய்த விவசாயிக்கு நெல் பதறாகி போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மீதமுள்ள 3 ஏக்கர் நெற்பயிர்களை மாடுகள் விட்டு மேய்க்கும் அவலம் கண்ணீர் மல்க அரசு இழப்பீடு வழங்க விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதானம் ஊராட்சி கண்ணபிராண்டி கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி சுமார் 18 ஏக்கர் விவசாயம் செய்தார். மழை, புயல் என பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் கதிர் அறுக்கும் இயந்திரம் வைத்து அறுவடை செய்தார். அறுவடை செய்த நெற்பயிர்களை டிராக்டர் மூலம் மாதானத்தில் உள்ள தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். அங்கு பார்த்தபோது நெல்மணிகள் காய்ந்து போய் பழுதாகியுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த விவசாயி முருகன் மனவேதனை அடைந்துள்ளார். இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தார். நல்ல நிலையில் நெல் விளைச்சல் இருந்ததை நம்பியிருந்த விவசாயி அறுவடை செய்து பார்த்த பின்னர் அனைத்தும் பதறாகி உள்ளதால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்ட விவசாயி முருகன் செலவு செய்த முதலீடு கூட வராது என்று மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளார். உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்ணப்பாண்டியில் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் கிட்டத்தட்ட நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். 18 ஏக்கர் பண்ணி போன வாரத்தில் வந்து ஒரு 3-4 ஏக்கர் அறுத்துட்டேன். அது கொஞ்சம் சுமாராக இருந்தது. நேற்று ஒரு 15-16 ஏக்கர் அறுத்தேன். சுத்தமாக கருக்காகவே இருக்குது. நான் நெல் அடிச்சுட்டு அறுத்துக்கிட்டே இருக்கேன். கொட்டை ஃபுல்லாக கருக்காகவே வருது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 20,000 தாண்டி நேரடி விதைப்பு தான் பண்ணியிருக்கேன். சுத்தமாக ஒரு 20-20 கிலோ தாண்டி செலவு பண்ணியிருக்கேன் ஏக்கருக்கு. கிட்டத்தட்ட நேற்று இடத்துல மட்டும் 17 ஏக்கர் அறுத்துருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக கருக்காகவே இருக்குது. பார்த்துட்டு இதெல்லாம் அறுக்காமல் போட்டேன். சுத்தமாக போட்டேன். ஏன்னா முடியல. அங்கங்கே பிட்டா சரி பிஸ்னஸ்காரங்க வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுத்தமாக அறுக்காமல் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா தாண்டி செலவு பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 17 ஏக்கருக்கு மட்டும் நேற்று அறுவடை பண்ணியிருக்கேன். எல்லாமே வெறும் கற்காயாக தான் இருக்குங்க. என்னதான் பண்ணுறது தெரியல. போன வருஷம் ஒரு தக்க பூண்ட மாரி வந்து சுத்தமாக வீணாக போயிடுச்சுங்க இந்த ஏரியாவே. இந்த வருஷம் நல்லா செஞ்சிருந்தேன். ஏடிடி 51 தாங்க போட்டிருந்தேன். இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மழை ரொம்ப தாங்க முடியல. ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன எப்படி சரி கட்டுறதே தெரியுது. எனக்கு உரிய வேளாண் துறை அதிகாரி ஆய்வு செய்து தமிழக முதல்வரிடமும் சரி வேளாண் துறை அமைச்சரிடம் சரி எடுத்துரைத்து எனக்கு உரிய காப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஏக்கர் தாண்டி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. மொத்தம் 18 ஏக்கரு. அதில் ஒரு 2 ஏக்கர் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக இருந்தது. நேற்று ஏக்கர் சுத்தமாக எல்லாம் வெறும் பதறாவே இருக்குங்க. என்னன்னு சரி வெறும் பதறாவே இருக்கு. நெல் பார்த்து நல்லா தகப்பாக எல்லாவே இருந்து அறுத்து பார்த்தாக்க வெறும் பதறாவே ஒரு கற்காக நான் வீட்டில் கொட்டியிருக்கேன். நேரடியாக வயல்லே உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன்.